ஆதாம், நோவா, ஆபிரகாமின் சந்ததியினருடன் கடவுளின் உறவை பழைய ஏற்பாடு விவரிக்கிறது. முதல் 5 அதிகாரங்கள் ஆதாமின் சந்ததிக்கும், 6 முதல் 11 வரை நோவாவின் சந்ததிக்கும், 12 முதல் பழைய ஏற்பாடு முழுவதும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் உரியது. ஆதாம் மற்றும் அவரது சந்ததியினர் பலர் கீழ்ப்படியாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை இழந்தனர். ஆனால் கடவுள் சிலருடன் உறவை பேணி வந்தார். பாவம் பூமியில் பெரியது ஆனது. எனவே மனித குலத்திற்கு முடிவு வந்தது. ஆனால் நோவா கடவுளோடு நடந்தார். ஆதாமின் சந்ததிகள் வெள்ளத்தில் அழிந்தன. நோவாவின் குடும்பம் மட்டுமே பேயால் காப்பாற்றப்பட்டது. நோவாவின் சந்ததியினர் பூமி எங்கும் பரவி கடவுளை விட்டு விலகி போனார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆபிரகாம் கல்தேயர்களின் தேசத்தில் வாழ்ந்து மற்ற தெய்வங்களை வணங்கினார். ஆபிரகாமின் சந்ததியினருடன் உறவை தொடர கடவுள் ஆபிரகாமை கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றார். ஆபிரகாமின் சந்ததியுடன் தேவன் வைத்த உறவை 3 நிலைகளாக பிரிக்கலாம். 1. ஆபிரகாம் ஒரு தேசமாக விரிவடைகிறது. 2. இந்த தேசம் சொந்த ராஜாக்களின் ஆட்சியில் இருப்பது. 3. பிறகு அந்நிய ராஜாக்களின் ஆட்சியில் இருப்பது. ஆபிரகாம் ஒரு தேசமாக விரிவடைந்தது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் ரூத் வரையிலான புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டது. அவர்கள் சொந்த அரசர்களால் ஆளப்பட்டது 1 சாமுவேல் முதல் 2 நாளாகமம் வரையிலான புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டது. புறஜாதி அரசர்களின் ஆட்சியின் கீழே அவர்களின் வரலாறு எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டது. ஆதாமில் தொடங்கி இயேசுவை அணுக்கும் பழைய ஏற்பாட்டின் முழுமையான வரலாறு ஆதியாகமத்தில் தொடங்கி எஸ்தருடன் முடிவடைகிறது. எனவே இந்த 17 புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 17 வரலாறு புத்தகங்களின் காலத்தில் மீதமுள்ள 22 புத்தகங்கள் எழுதப்பட்டவை. யோபுவின் புத்தகம் ஆதியாகமம் காலத்திலும், சங்கீதம் தாவீதின் காலத்திலும், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு சாலமோனின் காலத்திலும் எழுதப்பட்டது. வரலாறு நூல்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கும் இந்த 5 நூல்களும் தெய்வீக ஞானத்தை வெளிப்படுத்தி கவிதை வடிவில் எழுதப்பட்டிருப்பதால் இவற்றை ஞான கவிதைகள் என்கிறோம். இவற்றுக்கு அடுத்ததாக எசேயா முதல் மல்கியா வரையிலான 17 புத்தகங்கள் தீர்க்க தரிசனத்துடன் தொடர்புடையவை. எனவே அவற்றை தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று அழைக்கின்றோம். ஆதாமு முதல் கிறிஸ்து வரை சுமார் 4000 ஆண்டுகள் ஆனது. முதல் 11 அதிகாரங்கள் ஆதாம் மற்றும் நோவாவின் சந்ததியின் காலம் சுமார் 2000 ஆண்டுகள். ஆதியாகமம் 12 முதல் பழைய ஏற்பாடு முழுவதும் ஆபிரகாமின் சந்ததியின் காலம் கிறிஸ்து வரை சுமார் 2000 ஆண்டுகள்.